யோவான்ற ஒரு சுவிசேஷத்தை வாசிக்கிறதுக்கு முன்னதாக அதை வாசிக்கிறதுக்கு முன்னதாக ஒரு ஜெபம் ஒன்று பண்ணேன். ஏசப்பா, எனக்கு உங்களுடைய வார்த்தைகள் படிக்கும்போது நிறைய காரியங்கள் புரியறதில்லை. ஏன்னா நம்ம நிறைய வாட்டி வாசிக்கிறோம், இதெல்லாம் இருந்துதான்னு இன்னொருத்தவங்க பிரசங்கம் பண்ணும்போது நான் நினச்சது உண்டு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஏசப்பா, எனக்கு நீங்கள் யோவான் நான் வாசிக்கும் பொழுது நீங்கள் என்னோடு இருந்து அதனுடைய அர்த்தங்கள் எனக்கு நீங்கள் விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. கண்கள் அதுக்கு நேராக திறந்ததாயும் காதுகள் திறந்ததாயும் இருதயம் முழுவதுமாய் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களுடைய வார்த்தை எனக்கு நீங்கள் கண் திறக்கப்பட்டதாய் காண்பிட்டுட்டாங்கன்னு சொன்னேன். அப்படி நான் வாசிக்க தொடங்கும்போது அதில் ஒரு வார்த்தை மிகவும் முக்கியமாக என் கண்ணில் தென்பட்டது. அது என்னன்னா, அது நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 39வது வசனம். அதில் தேவன் சொல்கிற ஒரு காரியம், அவர் வந்து பாருங்கள் என்றார். எதை வந்து பார்க்கணும்? யாரை வந்து நம்ம பார்க்கணும்? அவர் இன்னாரென்று தெரிந்தாதானே நம்ம வந்து பார்க்க முடியும். நம்மளுக்கு அவர் இன்னாரென்று சொல்லித்தரதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? இப்போ நம்ம கடைக்கு போகிறோம். கடைக்கு போகும்போது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸோ அல்லது வேறு ஒரு காரியமோ சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சகோதரிகிட்ட தான் நான் சொல்ல முடியும், நான் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு உடையை பார்த்தேன், அது அழகாக இருக்குது, அதில் இப்படியெல்லாம் டிசைன் இருக்குது. அப்போ அவங்க அங்கே இருந்துக்கிட்டே வந்து அப்படியா என்ன கலர் நிறைய காரியங்களை கேட்பாங்க. அதுக்கு சுருக்கமாக நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டு போகலாம், வந்துப்பார், முதலாவது வந்துப்பார், அப்போ உனக்கே தெரியும். அது பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஏற்றுக்கோ, அப்புறம் உனக்கு பிடிச்சவங்கள்ட்ட சொல்லு. இதுதான். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ஒருத்தரை வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார் வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். அதில் யோவான் 1வது அதிகாரத்தில் 36வது வசனம். இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றார். இது யார் சொல்றாங்க? நடந்து போகிறதை அவன் கண்டு. யாரு? யோவான் ஸ்நாபகன் கண்டு. அப்ப என்னன்னா, யோவான் ஸ்நாபகன் கண்டு இது தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று சொல்லத்தக்கதாக யோவான் ஸ்நாபகனுக்கு முதலாவதாக தேவனுடைய ஆட்டுக்குட்டி யாருன்னு தெரிஞ்சிருக்கான். ஒரு 6 மாதம் தான் டிஃப்ரென்ஸ். இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவானுக்கும் 6 மாதம் வித்தியாசம். 6 மாதம் தான் பெரியவர். வனாந்தரத்திலிருந்து கூப்பிடுகிற சத்தம், தேவனுடைய ஆட்டுக்குட்டி இன்னார் என்று வனாந்தரத்திலிருந்து கூப்பிடுகிற சத்தம் யோவான் ஸ்நாபகனுடைய சத்தம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய பாதையை செம்மைப்படுத்துங்கள் என்று வனாந்தரத்திலிருந்து கூப்பிடுகிறவனுடைய சத்தம் யோவான் ஸ்நாபகனுடைய சத்தம். அப்போ இவர் நம்மளுக்கு ஒரு ஆளை காண்பித்து தர, மேசியாவை அல்லது தேவனுடைய ஆட்டுக்குட்டியை காண்பித்து தர. 29வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இது எப்படிப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி? நம்ம தேவனுடைய ஆட்டுக்குட்டியா? நம்ம தேவனுடைய ஆட்டுக்குட்டியா? தாவீது சொல்றாரு, என்னது அந்த 23வது சங்கீதத்துல சொல்றாரு இல்லையா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாவீது சொல்றாரு, அதை என்னுடைய மேய்ப்பன் கர்த்தர். அப்போ அவரையே ஆட்டுக்குட்டியாக காண்பித்ததுனாலதான் அப்படி சொல்றாரு. ஆனா தாவீதை வந்து தேவனானவர் பாவ பரிகார பலியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏதோ ஒரு குறை இருக்கிறது. ஆனா இவரோ குறையில்லாத தேவனுடைய ஆட்டுக்குட்டி, தேவனுடைய ஆட்டுக்குட்டி. சாட்சி கொடுக்கிறவர் இப்படிதான் சொல்றாரு. யோவான் ஸ்நாபகன் ஏதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, தேவனுடைய ஆடு, தேவனுடைய மடியில இருந்து தவழ்ந்த ஆடு, தேவன் வளர்த்த ஒரு நல்ல ஆடு, தேவனுடைய சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படிந்த ஒரு நல்ல ஆடு, பாவம் இல்லாத ஆடு. ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். எசையா 53வது அதிகாரம் 10வது வசனம். யாராவது ஒருத்தங்க வாசிட்டா? எசையா 53வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரோ அவரை ஒருக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது
அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் இருப்பார். கர்த்தருக்கு சுத்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று சொன்னார். அதான் அப்போ 53வது அதிகாரத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையில என்ன இருக்குன்னா, பாவ பரிகார பலியாக தேவனுடைய ஒரு ஆட்டுக்குட்டி நம்மளுக்காக அடிக்கப்பட வேண்டும், நொறுக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி தான் இயேசு கிறிஸ்து. முதலாவது அப்ப இயேசு கிறிஸ்து யாருன்னு நம்மளுக்கு தெரியுது. என்னன்னா, நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆடு, தேவனுடைய ஆடு. இதே போலதான் ஆதியாகமத்துல கூட 22வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஆதியாகமம் 22:7. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டியை எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். அதான் தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். தமக்கு, அதாவது உலகத்தின் பாவத்தை எப்படியெல்லாமோ செஞ்சு பார்த்தாங்க. பழைய காலத்துல மோச நடத்தி கொண்டு வந்த இஸ்ரவேல் ஜனத்தினுடைய காலத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீட்டுல வளர்த்த எந்த கேடுபாடும் இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டியை ஆலயத்துக்கு கொண்டு போய் அங்க ஆசாரியர்கள் அந்த ஆடின் மீது கை வைத்த உடனே என்ன அர்த்தம்னா, யாரு கொண்டு வந்தாங்களோ அந்த குடும்பத்தினுடைய அந்த குடும்பத்தில் உள்ள ஆட்களுடைய பாவம் முழுவதுமாக அந்த ஆடின் மேல சுமத்தப்பட்டாயிடுச்சுன்னா, அந்த களங்கமில்லாத ஆடு இப்ப பாவியான ஆடாயிடுச்சு. இந்த பாவமுள்ள மனுஷன் இப்ப பாவம் இல்லாத ஆடாயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு அடையாளம் இது யூதர்களுக்கென்றே நியமித்த ஒரு காரியம். யூதர்களுக்கு இது நல்லதாகவே தெரியும். இப்போ யோவான் ஸ்நாபகன் கூட இஸ்ரவேலர்களுக்கு தான் சொல்றாரு என்னன்னு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்பதை. அப்போ இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவரை காண்பிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது புரியும். ஏன்னா அப்போ வேதத்துல சொல்லி இருக்கிற தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்ல சொல்லி இருக்கிற ஆடு, தேவனுடைய ஆடு இன்னார் என்று அவர்களுக்கு புரியும். ஆனா யோவான் ஸ்நாபகனுக்கே இன்னாருதான் தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று முதலாவது தெரியவில்லை. அது தெரியறதுக்கு கூட ஒரு அடையாளம் தேவன் யோவான் ஸ்நாபகனுக்கு வைத்திருக்கிறார். சும்மா ஒருத்தரை பார்த்து இன்னாருதான் நம்மளை ரட்சிக்க போறாருன்றது தேவன் சொல்ல மாட்டார். எல்லாவற்றுக்கும் ஒரு அடையாளத்தை கொடுத்துதான் தேவன் சொல்லியிருக்கிறார். இப்ப எப்படின்னு நம்ம பார்ப்போம். 30வது வசனத்துல இருந்து, எனக்கு பின் ஒருவர் வருகிறார். யோவான் ஸ்நாபகன் சொல்லுகிற வார்த்தைகள், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். எனக்கும் இவரை தெரியல, நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்க வந்தேன். என்ன சொல்றாரு? இஸ்ரவேலுக்கு இயேசு கிறிஸ்து இன்னார் என்று வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றார். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, இதுதான் தேவனும் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய், சீஷர்கள் இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம், உலகம் எங்கும் புறப்பட்டு போய் எல்லாரையும் ஞான ஸ்நானம் படுத்தி, இல்லையா அப்படி சொல்றாரு, எல்லாரையும் சீஷர் ஆக்குங்கள் என்று சொன்னார். சீஷர்னா எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? குரு சொல்லுகிறது அப்படியே கீழ்ப்படிந்து அவரிடத்திலே தங்கி இருந்து அவர் எங்கு சென்றாலும் பின்பற்றுகிறவர்கள் தான் டிசைபிள்ஸ் அல்லது சீஷர். நம்ம உலகம் எங்கும், அதாவது ஆண்டி ஒரு சீஷன், இந்த ஆண்டி ஒரு சீஷன், அந்த தம்பி ஒரு சீஷன், நம்ம எல்லாரும் தேவனுக்கு சீஷர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆசை. சும்மா இயேசு கிறிஸ்துன்னா எனக்கு தெரியுங்க, நான் கிறிஸ்தவன், அது இல்லை. இன்னொன்று தேவன் நம்மளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஸோ இங்கேயும் அப்படிதான், இஸ்ரவேலருக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றார்.
பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, இவர் சாட்சியிடுவதற்கே வந்தவர். யோவான் ஸ்நாபகன் இயேசு கிறிஸ்து ஒருவரை மட்டுமே உலகத்துக்கு காண்பிக்கிறதுக்கென்றே வந்த ஒரு நபர் யோவான் ஸ்நாபகன். ஸ்திரீகளிலே பிறந்தவர்கள் இவர் பெரியவர். அப்படி ஒரு இடத்துல யோவானை குறித்து இயேசு கிறிஸ்துவும் சாட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்டவர். அவர் சொல்ற காரியம், ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். அப்போ புறாவை போல இறங்கி தங்குற உடனே இவர் தான் கிறிஸ்துன்னு அவருக்கு தெரியுதா? அப்போ யாரோ இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அடையாளத்தை சொல்லியிருக்கணும். யார் சொல்லியிருக்கிறா? நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் யார்? அவரு ஆவியானவர், தேவன். அதாவது ஒருக்க கூட நான் படிக்கிறேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ, இந்த நீண்ட இடத்துல யோவான் ஸ்நாபகன், நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். யோவானுக்கே தெரியல இன்னாருதான் கிறிஸ்து, இன்னாருதான் தேவனுடைய ஆட்டுக்குட்டி. ஆனா ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடு என்று என்னை அனுப்பினவர் சொன்ன ஒரு அடையாளம் இருக்கு. யாரு மேல ஆவியானவர் இறங்கி வாசம் பண்ணுவதை நீ காண்பாயோ அவரே அவர். இப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஏசப்பா யோவான் ஸ்நாபகன் கிட்ட வரும்போது, அவர் முங்கி எந்திரிக்கும் போது என்ன நடக்குது? ஆவியானவர் புறாவை போல இறங்கி வருகிறது. இவர் கண்ணால காண்கிறார். கண்ட உடனே நீ என்ன பண்ணிடலாம்? தைரியமா நம்ம சாட்சி, கள்ள சாட்சி ஒரு நாளும் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா அது கர்த்தருடைய பார்வைக்கு அறிவிப்பான காரியம். ஆனா இந்த இடத்துல கண்ணார கண்ட ஒரு காரியம், ஸ்திரீகளிலே பிறந்ததில் பெரியவரான யோவான் ஸ்நாபகன் கண்ட சாட்சி. அது ரொம்ப முக்கியமான சாட்சி. யாராலையும் அவ்வளவு சீக்கிரத்தில் அதை தள்ளி விடவே முடியாது. அப்படிப்பட்டவர் அந்த சாட்சியை கண்டு, அந்த காரியம் கண்ணார கண்டு சாட்சி கொடுக்கிறார். இன்னாருதான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுக்கிறேன் என்றார். இப்ப ரெண்டு காரியம் ஆயிடுச்சு. ஒண்ணு, தேவனுடைய ஆட்டுக்குட்டி, நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அடுத்தது இன்னார் யாரை நம்ம பார்க்கணும்? தேவனுடைய குமாரன், ஒரே பேரான குமாரன், நம்மளுக்கெல்லாம் மூத்த சகோதரர். உண்டா இல்லையா? வசனத்துல அப்படி சொல்றதா இல்லையா? நம்ம படிப்போம், இப்ப வரும்போது அது வரும். நம்மளுடைய மூத்த சகோதரர், அவருக்கு நம்ம சகோதரியும் சகோதரர்களுமாய் இருக்கிறோம். நம்மளுக்குள்ள என்ன இருக்கணும்? முக்கியமா அன்பு கண்டிப்பா நம்மளுக்குள்ள இருக்கணும். இதை தேவன் எதிர்பார்க்கிறார். இப்போ யோவானுக்கு புரிஞ்சிருச்சு, இன்னால்தான் கிறிஸ்துவன்றது தெரிஞ்சது. இப்போ அவர் நிற்கிறார் ஒரு இடத்துல. மறுநாளே யோவானும் அவருடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும் போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, யாரு? யோவான் ஸ்நாபகன் கண்டு சொல்லுகிற ஒரு காரியம், இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றார். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு, யாருடைய சீஷர்கள்? யோவான் ஸ்நாபகனுடைய சீஷர்கள். அங்க நிற்கிறாங்க, யோவான் நிற்கிறாரு, அவர் பக்கத்துல 2 சீஷர்கள் நிற்கிறாரு. இன்னாருதான் தேவனுடைய ஆட்டுக்குட்டி. இப்போ யோவான் ஸ்நாபகனுக்கு புரிந்த காரியத்தை இப்ப இன்னொருத்தங்க கிட்ட சொல்றாங்க. யோவான் ஸ்நாபகன் அவருடைய சீஷர்கள் கிட்டே சொல்றாங்க, இதோ தேவனுடைய ஆட்டுக்குட்டி. உடனே அந்த சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். கேட்ட உடனே இவங்களும் பின் சென்றுவாங்களா? இல்லையா? கேட்ட உடனே இப்ப நம்ம ஒருத்தங்கள்ட்ட சொல்றோம், சொன்ன உடனே அவங்க பின் சென்றுவாங்களா? இல்லை. இவங்களுக்கு காரியங்கள் தெரிந்திருக்கணும். இப்ப நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். கிறிஸ்தவர்களா இருந்து நம்மளுக்கு தேவனை குறித்த காரியங்கள் தெரிந்திருந்தா மட்டும்தான் நம்ம 4 பேர்கிட்ட கண்டிப்பாய் சொல்ல முடியும். நம்மளுக்கு தெரியாவிட்ட நம்ம சொல்ல முடியுமா? சொன்னாதான் அவங்களுக்கு புரியுமா? புரியவே செய்யாது. அப்போ இந்த சீஷர்கள், யோவானுடைய சீஷர்கள், இந்த 2 பேரும் தேவனை குறித்த காரியங்கள் தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்தும் மோசே சொன்ன கட்டளைகளிலிருந்தும் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இன்னாரு கிறிஸ்துவானவர் வருவாரு, நம்ம அவங்களுக்கு வேண்டிதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோன்றது இந்த சீஷர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் தேவ ஆட்டுக்குட்டி
ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நாபகன் காண்பித்த உடனே இந்த 2 சீஷர்களும் போறாங்க. குருவினிடத்திலே தங்கி இருந்த சீஷர்கள் தான் அவங்க போறாங்க. இப்போ யோவான் ஸ்நாபகன் கூட தன்னையே காட்டி, இப்போ நான் தான் பெரிய ஆளு, ஸ்திரீகளே பெரியவர்னு எனக்கு ஒரு சாட்சி வருவாரு, நான் யார் தெரியுமா, என் கூடயே இருப்பா, வேற யார்ட்டையும் போகணும் தேவையில்லை, நானே ரட்சிப்பு தருவேன் எதுவுமே சொல்லலை. அவர் உண்மையான ரட்சகரை கை நீட்டி காட்டுறார். இன்னார் தோ போறார், ஏன்ட நிற்கார், தோ போறார், அவரை பின்தொடர். இப்ப அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி அந்த சீஷர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இந்த பின் சென்றது சாதாரண காரியம் இல்லை. இந்த சீஷர்கள் போய் தேவனுக்கு சீஷர்கள் ஆகும்படி போறாங்க. இயேசு திரும்பி, இப்ப ஏசப்பா போறாரு, நீங்க இதெல்லாம் மனசுக்குள்ள காணணும். அதாவது ஏசப்பா முன்னாடி போறாரு, அப்படி போறாரு, பின்னாடி 2 பேரும் வராங்கன்னு தெரிஞ்ச உடனே இயேசு திரும்பி. இப்போ நம்மளும் அப்படிதான், நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு ஏசப்பாவை குறித்து ஒருத்தர் சொன்னோம்னா நம்ம பின்பற்றணும்னு ஒரு டிசிஷன் மனசுக்குள்ள எடுத்த உடனே யாருக்கு தெரியும்? எடுத்த உடனே நம்ம முன்னாடியே தெரியும். ஆனாலும் அவர் திரும்புறாரு, அப்படியே திரும்பிட்டு ஒரு காரியத்தை கேட்கிறாரு. இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்ன தேடுறீங்கப்பா, வரீங்களுக்கு பின்னாடி என்ன அப்படி தேடுறீங்க? உடனே அவங்களும் அப்படி நின்றுட்டு 2 பேரும் அப்படி பதவி நின்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நின்றுட்டு அதற்கு அவர்கள், ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். எங்க ஆண்டவரே இருக்கிறீங்க, நாங்க உங்களை பின்பற்றுறதுக்கு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். இப்போ என்னன்னா, நாங்கள் சீஷர்கள் தெரியுமா, அதனால ரபி எங்கேயோ அங்கதான் நாங்களும் இருக்கணும், நீங்க எங்க தங்கி இருக்கிறீங்க எங்களுக்கு கொஞ்சம் காண்பித்துட்டாங்க. இது நம்ம ஒரு இடத்தையே எடுத்துக்கலாம். ஆவிக்குரிய அர்த்தத்துல இயேசு கிறிஸ்து எங்க தங்கி இருக்கிறாருன்னு நம்ம சீஷர்களுக்கு நமக்கு தெரியணும். நம்ம சீஷர்களா இருக்கும் பொழுது இயேசுவானவர் எங்கே தங்கி இருக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியணும். அவர் எங்க தங்கி இருக்கிறாரு? நம்மளுடைய இருதயத்துல தங்கி இருக்கிறாரு. இருதயத்துல எந்த விதமாய் தங்கி இருக்கிறாரு சொல்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இப்போ தேவன் எங்க தங்கி இருக்கிறாருன்றதுதான். அப்போ இயேசு கிறிஸ்து என்னவா இருந்திருக்கிறாரு? 14வது வசனத்துல அந்த வார்த்தை, அதாவது தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தை மாம்சமாகி. இப்ப இயேசு கிறிஸ்துவ மாம்சமும் சரீரமாக எல்லாரும் பார்க்கறாங்க, இந்த சீஷர்கள் பார்க்கறாங்க. ஆனா அவர் எங்க எப்படி இருந்திருக்கிறாரு? வார்த்தையாய் தேவனிடத்தில் இருந்திருக்கிறார். எல்லாம் அவருக்கு, அதாவது சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே, அவர்னா யாரு? வார்த்தையாலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்துனா யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை, அதனாலதான் எந்த வார்த்தையும் வீணாய் திரும்பி வருவதில்லை. அப்போ அந்த வார்த்தையில என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அந்த வார்த்தையில் உள்ள அந்த ஜீவன் தான் மனுஷருடைய வெளிச்சம். இப்ப சொல்றோம்ல, ஏசப்பா நாங்க எங்க இருந்தாலும் சரியானவர், நாங்க வெளிச்சத்தை வீசினா என்ன அந்த வெளிச்சம்? நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு தரேன்னு சொன்ன வாக்குத்தத்தமாகிய நித்திய ஜீவன் நம்மளிடத்துல இருந்து பிரகாசிக்கணும். யாரு பார்த்தாலும் தேவனை குறித்து தெரியாத யாருக்கும் நம்ம என்ன காண்பிக்கணும்னா அந்த வெளிச்சத்தை காண்பிக்கணும். நித்திய ஜீவன் இருக்குப்பா தம்பி, அநேகரை நீ விசுவாசிக்கிறாயே, ஒருவரை விசுவாசி. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஜீவனுள்ள வார்த்தையை விசுவாசி. அந்த வார்த்தை எல்லாமே நடக்கும். நித்திய ஜீவன், முக்கியமான அந்த நித்திய ஜீவனை நம்மளுக்கு தரும். அதனால நம்ம இயேசு கிறிஸ்துவை இப்போ யோவான் ஸ்நாபகன் தன்னுடைய சீஷருக்கு காண்பித்தது போல நம்ம சீஷர்களாய் இருக்கும்போது நம்ம இந்த வெளிச்சத்தை வீசுகிறவர்களாய் இருக்கணும்.
அப்ப இயேசு கிறிஸ்து வார்த்தைன்னு நான் சொன்னேன். இப்போ இந்த சீஷர்கள் என்ன கேட்கிறாங்க, நீ எங்கே தங்கி இருக்கிற? வார்த்தை எங்க இருக்கிறது? இதோ இந்த வார்த்தையை தேடாம நம்மளுக்கு கிறிஸ்து யாரு, இன்னாரு, எப்படிப்பட்டவர், நம்மளுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ண போறாருன்றது இந்த வார்த்தையை தேடாம யாருக்குமே கிடைக்காது. யாரு சொன்னாலும் கிடைக்காது. இப்போ யோவான் ஸ்நாபகர் சொல்றாரு, சொல்லி பின்பற்றினதுனாலதான் சீஷர்களுக்கு கிடைக்க போகுது. நம்மளுக்கும் இதுல இருக்கு வார்த்தை, இந்த புத்தகத்துல இருக்கு அந்த ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை தேடாம, படிக்காம, புரிந்து கொள்ளாம கிறிஸ்துவ ஒரு நாளும் கண்டடைய முடியாது. ஒரு நாளும் கண்டடைய முடியாது. தேவனை அறிகிற அறிவின் வார்த்தைகள், தேவனுடைய ஞானம், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். அவர் வாயிலிருந்து வந்தது என்ன? வார்த்தை. இந்த வார்த்தையிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். இந்த வார்த்தை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, கிறிஸ்தவமே இல்லை. சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்படி இயேசுப்பா இப்ப அப்படியே நிற்கிறாரா? நான் இப்ப நிற்கிற மாதிரி மனுஷனாட்ட நம்ம முன்னாடி நிற்கிறாரு? இல்ல, இந்த வார்த்தையை சொல்லிதான் நம்ம அவங்களுக்கு இளைப்பாறுதல் தரணும். கவலைப்படாதீங்க, இந்த 80 வருஷம் வாழ்க்கை இல்லை, இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, நித்தியமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள்ளாக தான் நம்ம போகணும். அந்த வாழ்க்கைக்கு உள்ளாக நம்ம போறதுக்கு தகுதிப்படுத்துகின்ற வாழ்க்கை தான் இந்த 80 வருஷ வாழ்க்கை. இந்த 80 வருஷம் அதுக்கா ஏசப்பா ஏன்பா எத்தனை நாள்ப்பா, ஐயோ இன்னும் எவ்வளோ நாள் இருக்குதோ அவ்வளோ நல்லது. ஏன்னா திரும்பி 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 வார்த்தையினால திரும்பி 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 அவர் தருகின்ற அடியை வாங்கி 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 கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷை, அந்த சிக்ஷையை நம்மளுக்கு தரும்போது, ஐயோ சார் நான் நிச்சயமாகவே தெரியாமல் பேசிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் ஓன்னு அழுகிறோம். ஒரு அழுகை நம்மளுக்கு, நானும் கர்த்தரும் தனியாக இருக்கிற வேளையில் அப்படிப்பட்ட ஒரு அழுகை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கு, எனக்கு இருக்கு. இது வேணும். இந்த அழுக முடிச்சோடனே ஆண்டவர் சொல்ற, இதுக்குதான் இந்த அழுகு. நீ வரலல்ல ரொம்ப நாளா, உன் இஷ்டத்துக்கு இருந்துட்டேல்ல, வந்தபடியெல்லாம் பேசினீல, இந்த இப்போ வா அப்படின்னு சொல்லுகிற அந்த அடி அப்புறம் போலதான். அப்பா அடிப்பாரு, அடித்த உடனே அப்புறம் கூட்டு, எனக்கு பாப்பா அப்படிதான் ஒரு அடி தந்த பிறகு கொஞ்சம் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சொல்லுவாங்க, எதுக்கு அடிச்சான்னு தெரியுங்களா, இந்த எந்தெந்த அடி இப்படி அப்போ புரியும். அதே போல் நம்மளுடைய தகப்பனை குறித்து நம்மளுக்கு தெரியணும்னா இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கணும். எனக்கு தேவன் மேலே அன்பு இருக்கு, அன்பு இருக்கு, அன்பு இருக்கு, ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன் காரியங்களை நேசிக்கிறோன்னா அவரோடு இருக்கணும், அவரோடு தங்கி இருக்கணும். ஸோ இப்போ அப்படிதான் தங்கி இருக்கிறேன் என்று கேட்கிறாரு. ரவி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமா? இன்னும் கிளியராக தெரியல. தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று காண்பித்தாச்சு, இப்போ போறாங்க, பின்னாடியே போறாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்? ஏசப்பா திரும்புறாரு இல்லையா, திரும்பி கேட்கிறாரு, என்ன தேடுறீங்க, நீங்க எங்க தங்கியிருக்கீங்கன்னு தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு. தேடுங்கள் கண்டடைவீர்கள். இப்போ ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்றாங்க, அதுதான் நம்மளுடைய பிரசங்கம். அவர் வந்து பாருங்கள் என்றார். முதலாவது ஏசப்பா இப்போ சொல்றாரு, வந்து பாரு. எங்க வந்து பார்க்கணும்? வசனத்துல வந்து பாருங்கள். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். இப்போ நம்மளும் அப்படின்னா இந்த வசனத்தை கண்டு அதை படித்து ஏசப்பா எங்க இருக்கிறாங்க, எப்படி இருந்திருக்கிறாங்க, எப்படி நடக்க போறாங்க, இனி எப்படி வரப்போறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம இதை விட்டு கொடுக்கவே மாட்டோம். அதுக்கு பிறகு நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, அந்த ஊற்றில் இருந்த ஜீவன், நான் சொன்னேன் நித்திய ஜீவன்றது நம்மளில் இருக்கிற வெளிச்சமா இருக்கு. அந்த ஜீவ ஊற்று ஒழுகிக்கிட்டே இருக்கும், ஒழுகிக்கிட்டே இருக்கும். யாருக்கு வந்ததுன்னா இந்த வேற ஒன்றும் எனக்கு பேசுறதுக்கு இல்லை, உலக காரியமோ உலக சிந்தனையோ எனக்கு தேவையில்லை. இதுதான் சத்தியம். இந்த சத்திய வார்த்தைகள் தான் நீதிமானுடைய வாயிலிருந்து பிறகு புறப்பட்டு வருகின்ற நதியாக, வற்றாத நதியாக இருக்கணும்ன்றது தான் நம்மளுடைய ஜெபமா இருக்கணும். ஏன்னா அநேகருக்கு நம்ம பிரயோஜனப்பட வேண்டியது அவசியம். இப்போ ஏசப்பா கூட இங்க யாரை தெரிந்து கொள்றாங்கன்னு
பார்க்கணும். யாரை தெரிந்து கொள்றாங்க? தம்முடைய சீஷர்களை, முக்கியமான 12 பேர், முக்கியமான ஆட்கள். அவர்களால தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் வசனம் தெரிஞ்சிருக்கு. இந்த பைபிள் நம்ம கையில் இருக்கு, இல்லாட்டி எதுவுமே இருந்திருக்காங்க. சீஷர்களை எழுதுனது, மோசே எழுதுனது, இப்படிப்பட்ட எல்லாம் நம்ம கைக்கு இன்னைக்கு வர்றதுக்கு முக்கியமான ஆட்கள் தான் சீஷர்கள். அப்போ இவங்களை அழைக்கிற விதம் தான் வந்து பாருங்கள்னு சொல்லி ஒருவர்களை அழைக்கிற விதம் தான் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேலை. இந்த 10 மணின்னு சொல்றது 9ஆம் மணி நேரம்னு சொல்றது பிற்பகல் 3 மணி, 10 மணி நேரம்னு சொல்றது அவங்களுக்கு 4 மணி, சாயந்தரம் 4 மணிக்கு. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவர். இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த 2 சீஷர்கள்ல ஒருத்தரை சொல்றாங்க, அந்திரேயான்றவர் தான் அவர். இப்ப தங்கி இருக்கும்போது சும்மா ஆண்டவர்கிட்ட உட்காந்து நல்லா சாப்பிட்டு குடிச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் இருந்திருப்பாங்களா? இல்லை. இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து வேத புத்தகத்துல சொல்லி இருக்கிற அத்தனை தீர்க்க தரிசனங்களையும் காண்பித்திருப்பார். ஏன்னா இவங்க தங்கி இருந்து யோவான் ஸ்நாபகனிடத்துல இருந்து கற்றுக்கொண்ட காரியங்கள் அதுதான். அதனாலதான் தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்ன உடனே பின்பற்றுறதுக்கு ரெடியாகி போறாங்க. இப்போ இந்த நாள்ல தங்கி இருந்து இன்னாரு தான் இவருன்னு தெரிஞ்சுட்டே இருக்கிறாங்க. அதனால அங்கேயே தங்கிட்டாங்க, இங்கே இறங்கி போகவும் இல்லை. ஏன்னா சீஷரா ஆகிறதுக்கு ரெடியாக தான் அவங்களும் போனாங்க. அப்போ அந்திரேயா என்பவர். இப்போ அந்திரேயாவுக்கு என்ன நடக்குதுன்னா, அவன் முதலாவது யாரு? அந்திரேயா முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, ரபியை பார்த்தோம், இன்னொரு போதகரை பார்த்தோம்னு சொல்லல, இந்த இடத்துல என்ன சொல்றாரு? மேசியாவை கண்டோம் என்று சொன்னார். அது முந்தின நாள் எஃபெக்ட் தான். முந்தின நாள் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த அந்த ஒரு ஐக்கியத்தினால இன்னைக்கு வாயில ரபியை கண்டோம், ஆட்டுக்குட்டியை கண்டோம்னு சொல்றதுக்கு பதிலாக முக்கியமான வார்த்தை, இஸ்ரவேலர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு வார்த்தை, மேசியாவை கண்டோம். மேசியா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ரட்சகர். ரட்சகரை கண்டோம். நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோமே ஒரு ஆளுக்கு, அவரை கண்டோம். இந்த சீஷர்கள் வந்து முக்கியமான ஆட்களே இல்லை, சாதாரணமான மீனவர்கள். பெரிய பட்டப்படிப்பு படித்தவர்களோ ரொம்ப தெரிந்தவர்களோ அல்ல, சாதாரணமான மீனவர்கள். இவங்க கிட்ட தான் ஆண்டவர் போறது. பலவீனமானவர்கள் இல்லையா, உலகத்துக்கு பைத்தியக்காரர்கள் என்று தோன்றத்தக்க விதமாக உள்ள மனிதர்கள். இவர்களிடத்துல இப்ப சொல்றாரு, இப்ப அந்திரேயாவுக்கு எவ்வளவு அன்பு சகோதரன் மேல. நம்மளும் இப்படிதான் இருக்கோம். நம்மளுடைய சகோதரர்களிடத்துல தேவனை குறித்த முக்கியமான காரியங்களை தான் நம்ம சொல்லணும் இல்லையா. உலகத்தரமான காரியங்கள்லாம் நம்ம சொல்லிடுறோம், இந்த இடத்துல இது கிடைக்கும் அது கிடைக்கும் நல்லா நம்ம சொல்லிடுறோம். ஆனா அப்படி அல்ல, மேசியாவை கண்டோம், அதாவது நித்திய ஜீவனுக்கு உனக்கு கரெக்டா இருக்கிற அதை கொடுக்கிற ஒருத்தரை கண்டோம்னு சகோதரன் தன்னுடைய சகோதரனிடத்தில் சொல்லுகிறார். இப்ப ஏசப்பா வந்து பாருங்கள்னு சொல்றாரு. வந்து பார்த்த சீஷர்கள் இப்போ ஒருவர்களுக்காட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்திரேயா என்ன பண்றாருன்னா, சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னால், மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா. கிறிஸ்து உலக ரட்சகர், கிறிஸ்து என்று அர்த்தமா. பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தார். சொன்னதோடு மட்டும் இல்லாம, வந்து பாருப்பா, கிறிஸ்துவனிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தார். இயேசு அவனை பார்த்து, இதுதான் மனிதனுடைய பார்வை, இயேசுவினுடைய பார்வை. மனிதனுடைய பார்வையை பார்க்கும்போது பேதுருவை பார்த்தோன்னே இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், மறுதளிச்சிட்டாருப்பா, அத்தனை வருஷம் கூட இருந்தாரு, மறுதளிச்சிட்டாருப்பா. பேதுரு சரியே இல்லை. பேதுரு ஏசப்பாவை நோகடிச்சிட்டார். ஏசப்பா அப்படியே தயவாய் பார்த்தார். பார்த்தோடனே கோழியும் போயிடுச்சு. எவ்வளோ வருத்தம் ஏசப்பாக்கு இருக்கும். ஆனால் இயேசுவினுடைய பார்வை மனிதன் பார்க்கிற பார்வை இல்லை. இந்த இடத்துல ஏசப்பா பார்க்கும்போது ஒரு காரியத்தை சொல்றாரு. இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். நீ இன்னார் என்றும் எனக்கு தெரியும், ஒரு முன்காலமும் எனக்கு தெரியும், நீ யாரா மாற போறன்றதும் எனக்கு தெரியும். யாரா மாற போறாரு பேதுரு? இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன். பேதுரு சாதாரணமான ஆளே இல்லை, ரொம்ப முக்கியமான ஆளு. என் சபை, நம்மளை கட்டி இருக்கிற ஒரு கல்லு, கேபா என்னும் கல்லு, பாறை, ஒரு பெரிய கல்லுன்னு அதுக்கு அர்த்தம்.
இந்த கல்லின் மீது அப்பேரு முடிச்சிருக்காரு. என்னது என் மேல சபையை கட்டுவாரா, பாறையா, என்னெல்லாமோ சொல்றாங்க. சரி, அதுக்கு பிறகுதான் பேதுன்ற பேர். அது வரைக்கும் சீமோன்ற பேர் தான். பேரே மாறத்தக்கதாக ஆண்டவருடைய ஒரு பார்வை நம்ம மேலே இருக்கு. நம்ம சீஷனாகி நம்ம ஆண்டவரிடத்துல போகும்போது அவர் ஜோஷின்னு என்ன பார்க்குறாரோ இல்லையோ, அவருக்குள் நான் யார் ஆவேன்றது இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு. ஒருவரையும் எல்லாரையும் அப்படிதான். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் ஒரு புதிய சிருஷ்டி, நான் பழைய ஆடு அல்ல, நான் அவன் அல்ல, நான் அவள் அல்ல. ஆயிருந்தேன் தான் மன்னிச்சேன். இப்போ நான் அவன் அல்ல, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய சிருஷ்டி. ஸோ அந்த சிருஷ்டிக்கு வரப்போகின்ற பேர் தான், செய்ய போகின்ற காரியம் தான் தேவன் இந்த இடத்துல பேதுருவை நோக்கி சொல்றாரு. அப்போ நீ கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு. இப்போ அந்த 2 சீஷர்கள், அதுக்கப்புறம் அதில் இருக்கிறவர் ஒருத்தர் பேதுருவினுடைய சகோதரன் அந்திரேயா, இப்போ 4வது ஆளாக பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணம். முதல்ல அந்திரேயா தன்னுடைய சகோதரன் கிட்ட, இப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்களை சுற்றி அந்த ஊரில் இருக்கிறவங்க, நம்மளும் அதுதான் பண்ணோம். முதலாவது நம்ம வீட்டில் தேவனை குறித்து சாட்சி சொன்ன பிறகு நம்ம பிறரிடத்துல, நம்மளுடைய ஊரில் உள்ளவங்க கிட்ட நம்ம பெற்ற இந்த நன்மையை, நம்மளை ரட்சித்த அந்த விதத்தை, நம்மளுடைய ரட்சகரை பற்றி நம்மளும் சொல்ல வேண்டியது நம்ம மேல் விழுந்திருக்கிற கடமையாக இருக்கிறது. ஏன்னா நம்ம சீஷர்களாக இருக்கிறோன்னா, ஏனோதானோ கிறிஸ்தவங்கன்னா நம்ம அதை பண்ண மாட்டோம். ஆனால் கிறிஸ்துவனுடைய சீஷன் உண்மையான ஒரு புதிய சிருஷ்டியாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லணும். என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் கிறிஸ்துவை காண்பிக்கணும். நான் இன்னைக்கு ஒரு வீடியோ அப்படி தான் பார்த்தேன். ஒரு பாக்ஸர், அவர் அவர் அந்த பாக்ஸிங் இதிலேருந்து வெளியே தள்ளின உடனே அந்த பாக்ஸர்கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன உங்களை உங்களுக்கு இதை குறித்து என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? அவர் சொன்ன வார்த்தை, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, நீயும் உன் குடும்பம் ரட்சிக்கப்படுவீர்கள். திரும்ப அந்த இன்டர்வியூ பண்ணுறவர் கேட்குறாரு, இல்லைப்பா, ஏன் உன்னை இதிலேருந்து பிறந்தள்ளிட்டாராமே, இனி எப்படி நீ இதுக்குள்ளே வருவ? உடனே சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இதுதான் நம்மளுக்கும் சொல்ல வேண்டிய காரணம். விசுவாசம் இல்லாத ஒரு ஆள், தேவனை குறித்து தெரியாத ஒரு ஆள்கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான பிரசங்கம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் குடும்பம் ரட்சிக்கப்படுவீர்கள். விசுவாசியாகிய நம்ம கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, எதுல இருந்தெல்லாம் மனம் திரும்பணுமோ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நம்மளுக்கு இனி கிறிஸ்துவ குறித்து காண்பிக்கணும்னு அந்த அளவுக்கு அவசியம் தான். வசனம் படித்தோம்னா படிக்காது தெரியும். படித்த நம்மள்கிட்ட மனுஷன்றதுனால சில குறைபாடுகள் காரியங்கள், ஆனால் முற்றிலுமாய் அதெல்லாம் நம்மளிடத்துலேருந்து வெளியில் தள்ளணும். மனம் திரும்பிக்கிட்டே வரணும். மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில். இதுதான் முக்கியமான சுவிசேஷம். அப்போது இந்த இடத்துல பிலிப்புக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ பிலிப்பு இன்னொருத்தரை கண்டு, அடுத்த சீஷன் நாத்தான்வேலை கண்டு, நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறவரை கண்டோம். இவங்களுடைய சாட்சி இப்போ எப்படி இருக்கு? பிலிப்பினுடைய சாட்சி, நியாய பிரமாணத்திலேயே மோசே நம்மளுக்கு சொன்னார் இல்லையா ஒருவர், அவரை கண்டோம். உடனே நாத்தான்வேல் என்ன சொல்றாரு? இது சொல்றாரு, எழுதியிருக்கிறவை கண்டோம். அவர் யாருன்னா யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசுவே என்றாங்க பிலிப்பு சாட்சி கொடுக்கிறார். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றார். என்ன நாசரேத்துன்னா அப்படி ஒரு இருந்த ஒரு இடம், இருளடைந்த ஒரு இடம், அந்த இடத்துலேருந்து ஒரு நன்மை வரக்கூடுமா? அது எப்படி சாத்தியமாகும்? நாத்தான்வேலினுடைய கொஸ்டின், உண்டாக கூடுமோ என்றார். அதற்கு பிலிப்பு, வந்து பார், நன்மை வருமா இல்லையான்றது நான் சொல்றது இல்லை, நீ வந்து பார். அப்போ இது கேட்ட உடனே வராரு. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, நான் சொன்னேன்
நம்மளை குறித்து பார்க்கும்போது அவருடைய பார்வை வித்தியாசமான பார்வை. இவன் வரதை கண்டு ஏசப்பா சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். நாத்தான்வேலை குறித்து ஏசப்பா சாட்சி சொல்றாரு என்னன்னா, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். உத்தம இஸ்ரவேலன்னா எப்படி இருப்பாருன்னா, அந்த கட்டளைகள் நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் கரைச்சி குடிச்சு மொத்தத்துக்கு உட்கண்ட ஒரு மனுஷன். எல்லாம் அப்படியே கீழ்ப்படியணும்னு ஜபத்திலையும் இதுலேயும் தங்கி இருக்கிற ஒரு மனுஷன். இதுதான் கபடற்ற உத்தம இஸ்ரவேல். உண்மையாகவே தேவனை தேடுகிற ஒரு இதயம் உள்ள மனுஷன். இப்படி பார்த்து ஏசப்பா அப்படிதான் சொல்றாரு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னமே. பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னமே. இதுக்கு நம்ம ஒரு வசனம் வாசிக்கணும். ரோமர் 8வது அதிகாரம் 27வது வசனம். ரோமர் 8:27. ஆவியானவர் தேவனுடைய சுத்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேகம் சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இதுதான் என்னன்னா, ஆண்டவருக்கு நம்மளை பார்க்கும் பொழுது முன்னமே இன்னார் என்று தெரியும், இன்னார் ஆக போறோன்றதும் ஏசப்பாவுக்கு தெரியும். அது எப்படின்னா, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்ப எப்படின்னா, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ, இப்ப இந்த சீஷர்கள் எல்லாம் அவரிடத்துல அழைக்கும் போது தேவன் முன் அறிந்திருக்கிறார். முன் அறிந்தவர்களை என்ன பண்றாரு? அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இப்போ முன்ன அறிந்திருக்கிறார். இப்போ ஜோஷியை பார்த்தாலோ அண்டியை பார்த்தாலோ இங்க இருக்கிற யாரே எந்த சகோதரர் பார்த்தாலோ தேவன் முன் அறிந்திருக்கிறார். இன்னாரு ஆக போகிறாருன்னு தேவனுக்கு தெரியும். முன் அறிந்தவரை தான் அழைத்திருக்கிறார். இப்படி ஒரு காரியம் இந்த அழைப்புல இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு தான் யோவான் 1வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிற அந்த அழைப்பு, சீஷர்களை அழைக்கிற விதம். இப்ப என்னன்னா, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே தேவன் அறிந்திருக்கிறார். பிலிப்பு ஒன்றை சொன்னார் இல்லையாப்பா, அதுக்கு முன்னாடியே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அப்ப அத்தி மரத்தின் கீழ் அவருக்கு என்ன பண்ணியிருப்பாரு? ஒருவேளை ஜபம் பண்ணியிருக்கலாம், இல்ல நியாய பிரமாணத்திலேயும் தீர்க்க தரிசன புத்தகத்திலேயும் இயேசுவை குறித்து தேடி இருக்கலாம், இல்ல மேசியாவே நீர் எப்ப வரப்போகிறீர் என்று உத்தம இஸ்ரவேலனாகிய கபடற்ற உத்தம இஸ்ரவேலனாகிய நாத்தான்வேல் செய்திருக்கலாம். செய்த உடனே தேவனுக்கு அப்படிப்பட்டவர்களை நல்லாவே தெரியும். தம்முடைய ஆடுகளை தேவனுக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி நீர் தேவனுடைய குமாரன். அதுக்கு முன்னாடி என்ன கேட்டாரு? நாசரேத்துல இருந்து யாதொரு நன்மையும் வரக்கூடுமோ அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா நாத்தான்வேலு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன எப்படி தெரியும் இப்படி எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்கிறவர் இப்ப சொல்றாரு, ரபி நீர் யாரு? தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். இந்த ஒரு அத்திமரத்தின் கீழே நான் உன்னை பார்த்தேன்னு சொன்ன உடனே அவர் அறிக்கை விடுறாரு, நீர் இஸ்ரவேலின் ராஜா, தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுறார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதுனாலேயா விசுவாசிக்கிறாய்? அதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். இப்போ இந்த சின்ன சின்ன அற்புதங்களுக்கு அப்பா நீ இவ்வளோ பெரிய காரியத்தை சொல்ற, இதை விட பெரிய காரியத்தை நீ பார்க்க. அது என்ன காரியம்? பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள்
மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதை விட பெரிய காரியத்தை காண்கிறார். இப்ப இது நாத்தான்வேல் கிட்ட சொல்லும்போது நாத்தான்வேலுக்கு இதுவும் புரியும். ஏன்னா ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனத்துல, ஆதியாகமம் இது சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். 28வது அதிகாரம் 12வது வசனம். 28வது அதிகாரம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதில் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதாவது போதாங்க. அந்த ஏணி, யாக்கோபு ஒரு கல்லின் மீது தலையை வைத்துக் கொண்டு படுத்திருக்கும் போது இந்த காட்சியை காண்பார். என்ன காட்சி கண்டாருன்னா ஒரு ஏணி. இந்த ஏணி தான் நம்மளுடைய ஆண்டவர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். பூமியிலிருந்து வானத்துக்கு எட்டுகிற ஒரு ஏணி நானே. என்னாலே அன்றி ஒருவரும் பிதாவினிடத்தில் வர முடியவே முடியாது. அந்த ஏணி உங்களுக்கு தேவைப்பா. அந்த ஏணியை நீங்க பார்ப்பீங்க. அதுதான் நான் என்னிடத்திலிருந்து, அதாவது மனுஷகுமாரனிடத்திலிருந்து தூதர்கள் இல்லையா ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் கொண்டு காண்பீர்கள். ஏன்னா நீங்க என்ன குறிச்சு இருக்கிற எல்லா காரியத்தையும் வேதத்திலிருந்து படித்து புரிந்து கொண்டவர்களா இருக்கிறீங்க. வந்து பார்த்தாச்சு. இதுக்கு மேல நீங்க உலகத்துக்கு எங்கும் போய் சாட்சிகளாக நிற்க போறீங்க. நீங்க பெரிய பெரிய காரியத்தை காண்பீர்கள். எல்லாரும் காண மாட்டோம். யார் ஒருவர் உண்மையாக இந்த வார்த்தையை தேடி அதனுடைய ஆழங்கள் சக்திகள் நம்மளுக்கு புரியாது. நான் அதுதான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். எனக்கு எதுவுமே எனக்கு புரியல. சப்ப நீங்க எனக்கு சொல்லி தராவிட்டா எனக்கு எதுவுமே புரியாது. நான் உங்களுக்காக பயன்படணுன்றது என்னுடைய வாஞ்சியா இருக்கிறது சுவாமி. இந்த வாஞ்சியை நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும். அதனால இப்படிப்பட்ட தேவனுடைய குமாரனை, மேசியாவை, தேவ ஆட்டுக்குட்டியானவரை, இஸ்ரவேலின் ராஜாவை, நம்மளுடைய இரட்சகரை வந்து பாருங்கள். எல்லாரும் வந்து பாருங்க, வார்த்தையை பாருங்க. கர்த்தருக்கு நம்ம வந்து பயன்படுத்தணும். இந்த நாள்லயும் இந்த வார்த்தைகளை சொல்ல தேவன் கிருபை செய்தபடினாலே கர்த்தருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.